சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் வந்து ஐஸ்கிரீம், பிரெட் ஐஸ்கிரீம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட்டு, வெண்ணிலா பவுடர், ஐஸ்கிரீம் மிக்சர், பாதாம், பால், 1/2 லிட்டர் பால். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். தண்ணி 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த பால் சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்து பிரெட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். பால் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ஐஸ்கிரீம் பவுடரை சேர்த்துக்கலாம். வெண்ணிலா பவுடர் கலரி விடுங்க. கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் நல்லா ஆறி வரும் கொஞ்ச நேரம். பிரெட்ல இருக்க சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதை நம்ம அந்த பாலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் பிரெட் சேர்த்துப்போம். அப்படியே ஊற வச்சுக்கணும். போட்டு நல்லா அரைச்சி விடுங்க. இது கூட எல்லாம் ஒரு கைப்பிடி பாதாம் போட்டுருங்க. அதையும் கூட நல்லா கலரி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ஐஸ்கிரீம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம வெண்ணிலா பவுடரில் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு மட்டும் சர்க்கரை, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. எனக்கு கூட தேவைன்னா நான் கூட சேர்த்துக்குவேன். உங்களுக்கு கம்மியானா கம்மியாக சேர்த்துக்கணும், அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா ஆறி நல்லா கரெக்டாக சூடாக இருக்குது. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வெயிட் பண்ணலாம். இது ஆறிச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாதாம்னா அரைக்கடலைனா கூட பரவாயில்ல, அப்படியே இருக்குது.
ஊற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஊற்றுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சாச்சு. இதை பவுலில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றி வச்சுங்க. ஊற்றி அரைச்சிடலாம். எல்லாத்தையுமே அரைச்சி பவுலில் மாற்றியாச்சு. இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. பாதாம்னா அரைப்படலாம் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். பாருங்க, 8 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதுவை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டியாக இருக்கும், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா எடுத்துருவோங்க. இப்போ நம்ம பாதாம்லாம் முழுசாக இருக்கும்னு சொன்னோம்னா இப்போ அரைக்கும் போது எல்லாமே அரைப்பட்டுடும். அரைச்சிடலாமுங்களா? இது அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாங்க. எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. கலருங்க, நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிடுங்க. ஒரு சூப்பராக இருக்குங்க. மிக்ஸியில் போட்டுருங்க. இதை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாங்க. எல்லா பக்கமும் ஃபுல்லாக கலரிடுங்க. இப்போ நம்ம நேற்று முழுசாக இருந்த பாதாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அரைப்பட்டுருச்சு. பாருங்கள், பாதாமை கொஞ்சம் ஜாடியை போட்டு அரைச்சிருக்கோம். அதான் மேலே தூவிட்டு இங்கே எல்லா பக்கமும் தூவிட்டுங்க. மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருக்குன்ட்டு நம்ம எடுக்கலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.